34வது காரிகை. நிக்ருஹீதஸ்ய மனசஹ நிர்விகல்பஸ்ய தீமதஹ பிரசாரஸ்ஸது விக்ஞேயஹ சுஷுப்தேன்யோ ந தத்சமஹ. இந்த 34வது காரிகையில் உறக்கத்தினாலும் சமாதியினாலும் அடையப்படுகின்ற அமனீபாவம், மனதற்ற தன்மை என்பது வேறு. ஞானத்தினால் இங்கு சொல்லப்படுகின்ற அமனீபாவம் வேறு என்று ஆசிரியர் கூறுகின்றார். மனிதனுடைய லட்சியம் அமனீபாவத்தை அடைதல் என்று சொன்னார். காரணம், மனம் இருக்கும் வரை அந்த மனம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எப்படி கொடுக்கின்றது என்றால், இருமையான இந்த உலகத்தை பார்த்து ராகத்வேஷம், விருப்பு வெறுப்புகளையெல்லாம் உருவாக்கி நம்மை துயரப்படுத்தி கொண்டிருக்கின்றது. அந்த துயரத்திலிருந்து நீங்க வேண்டுமென்றால் இருமையை நீக்க வேண்டும். இருமையை நீக்க வேண்டுமென்றால் அதை பார்க்கின்ற மனதை நீக்க வேண்டும். ஆகவே அமனீபாவம் நம்முடைய லட்சியம் என்று சொன்னார். பிறகு ஆழ்ந்த உறக்கத்திலும் யோகத்தினாலும் சமாதிகளினாலும் மனமற்ற தன்மை வருகின்றதே என்றால் அது வேறு. இங்கு சொல்லப்படுகின்ற அமனீபாவம் அல்லது மனோநாசம் அல்லது மனதற்ற தன்மை என்பது வேறு என்று சொன்னார். இங்கு மனமற்ற தன்மை வருவதற்கு என்ன காரணம் அல்லது எப்படிப்பட்ட மனம் என்று முதல் வரியில் வர்ணித்தார். நிக்ருஹீதஸ்ய மனசக, முதலில் மனம் முறைப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அஷ்டாங்க யோகம் முதலிய சாதனைகளினால் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்க வேண்டும். நிக்ருஹீதஸ்ய மனசக. பிறகு கடைசி சொல் தீமதக, அந்த மனதில் ஆத்ம ஞானம் இருக்க வேண்டும். அந்த மனதிற்கு உண்மை சொரூபம் என்ன என்ற அறிவு இருக்க வேண்டும். இப்போ தீமதக என்றால் ஞானத்தை உடைய மனம். நிர்விகல்பஸ்ய, அந்த ஞானமானது விகல்பத்தை நீக்கியதாக இருக்கின்றது. எந்த விதமான துவைதத்தையும் போதிக்காமல் அத்வைதம் என்ற ஞானத்துடன் கூடிய மனதினுடைய மனசக பிரச்சாரக சக விக்ஞேயக. இப்படிப்பட்ட மனதினுடைய தன்மை அறியத்தக்கது, சாதகர்களால் அறிய வேண்டும். சென்ற வகுப்பில் இதை நாம் விளக்கமாக பார்த்தோம். ஞானியினுடைய மனது, அதனுடைய பிரச்சாரம் என்னவென்றால், மனதானது சில சமயங்களில் கருவியாக செயல்படுகிறது. சில சமயங்களில் மனதை நாம் பொருளாகவே பார்க்கின்றோம். மனதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய மனதில் இந்தந்த உணர்வுகள் இருக்கின்றது, ராகம், துவேஷம், குரோதம் இதெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லும் பொழுது நாம் எதை பார்த்து சொல்கின்றோம்? நம் மனதையே நாம் பார்க்கின்றோம். பிறகு மனதை ஒரு கருவியாக கொண்டு உலகத்தை பார்க்கின்றோம். மனமானது கருவியாகவோ பொருளாகவோ இருக்கும் பொழுது அந்த மனதுடன் நமக்கு மமகாரம் இருக்கின்றது. இது என்னுடைய மனம், என்னுடைய கருவி என்று இந்த மனது என்னுடையது என்ற புத்தி இருக்கின்றது. அதனால்தான் மனதில் சில குறைகள் இருக்கும் பொழுது எனக்கு அந்த குறை இருக்கிறது, என்னுடைய குறைன்னு சொல்கிறோம்.
மனதில் சில பலம் இருக்கும் பொழுது என்னுடைய பலம், என்னுடைய பெருமை என்று சொல்கின்றோம். பிறகு எப்பொழுது மனதானது கர்த்தாவை போல் செயல்படுகிறதோ அப்பொழுது நாமே கர்த்தாவாக ஆகிவிடுகின்றோம். அந்த மனதிடம் அகம் என்ற பாவனை இருக்கின்றது. ஆகவே நம்முடைய மனதிடம் நமக்கு இரண்டு பாவனை இருக்கின்றது. அகம் என்ற பாவனை, மம என்ற பாவனை. என்னுடைய மனதே நான் என்று சில சமயங்களில் செயல்படுகின்றேன். என்னுடைய மனம் எனக்கு கருவியாக இருக்கின்ற மனம் என்று செயல்பட்டு வருகின்றேன். அப்பொழுது என்ன நேருகிறது? மனம் நான் என்று இருந்தாலோ மனம் என்னுடையது என்று இருந்தாலோ மனதினுடைய தன்மைகளெல்லாம் என்னை பாதிக்கின்றது. இங்கு ஞானியினுடைய பாவனை என்னவென்றால், மனது நான் அல்ல, மனது என்னுடையதும் அல்ல. என்றைக்கும் மனதிடத்தில் அகம் என்ற புத்தி இல்லை, மனதிடத்தில் மம என்ற புத்தியும் இல்லை. இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்களை நான் பார்க்கின்றேன், அதே போல் என்னுடைய மனதையும் நான் பார்க்கின்றேன். வெளியே பல பொருள்கள் நமக்கு சம்பந்தமில்லாமல் திருஷ்யமாக இருக்கின்றது. அதே போல் என்னுடைய மனதும் நான் பார்க்கின்றேன், அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இப்போ மமத்துவம் மனதிடமிருந்து நீங்கி, பிறகு அகங்கிற பாவனையும் நீங்கி, பிறகு நான் யார் என்றால் அகம் சாட்சி சொரூபம் என்ற ஞானத்தை உடையது அமணி பாவக. இந்த ஞானந்தான் அமணி பாவம் என்று சொல்வது. ஒரு மனதானது ஒருவனால் நான் என்றோ என்னுடையதென்றோ என்று பார்க்கப்படவில்லை என்றால் அந்த மனம் நாசத்தை அடைந்ததற்கு சமம். அதுவே அமணி பாவக. சக விக்ஞேயக, அந்த அமணி பாவம் அறியத்தக்கது. இது ஞானியினுடைய மனம். உண்மையிலே இந்த மனதை நாம் ஞானம் வந்ததற்கு பிறகுதான் அறிவோம். இருப்பினும் இப்படிப்பட்ட மனதுதான், இந்த மனதைத்தான் மனதற்ற நிலை அமணிபாவம் என்று சொல்லப்படுகிறது. பிறகு ஆசிரியர் சுஷுப்தே அந்யக என்ன சொல்கின்றார்? உறக்கத்தில் வருகின்ற அமணிபாவம் வேறு, சுஷுப்தே அந்யக ந தத் சமக, அது இதனுடன் சமமாகாது. இங்கு சொல்லப்படுகின்ற அமணிபாவத்துடன் உறக்கத்தில் இருக்கின்ற அமணிபாவமும் சமமல்ல. காரணம் என்ன? இங்கு ஞானத்தினால் வருவது, அங்கு எதனால் வருவது என்று அடுத்த காரிகையில் சொல்லப் போகின்றார். இப்போ இந்த காரிகையில் ஞானியினுடைய மனம் பிரச்சாரம் அறியத்தக்கது என்று சொன்னார். இனி அடுத்த காரிகையில் உறக்கத்தில் அடையப்படுகின்ற அமணிபாவத்திற்கும் ஞானத்தினால் அடையப்படும் அமணிபாவத்திற்கும் வேறுபாடு வர காரணம் என்ன என்று சொல்கின்றார். 35வது காரிகை. லீயதே ஹி சுஷுப்தே தத் நிக்ருஹீதம் ந லீயதே ததேவ நிர்பயம் பிரம்ம ஞானாலோகம் சமந்ததஹ. இந்த காரிகையில் பிரச்சார பேதத்தினுடைய காரணம் சொல்லப்படுகிறது. பிரச்சார பேத ஹேதுகு. பிரச்சாரம் என்றால் தன்மை, பேதம் என்றால் வேற்றுமை. மனதினுடைய தன்மையிலிருக்கின்ற வேற்றுமைக்கு காரணம் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட பிரச்சாரம்? அதாவது உறக்கத்தில் இருக்கும் பொழுது மனதினுடைய தன்மை ஒன்று, ஞானத்தினால் மனம் நீக்கப்படும் பொழுது அந்த மனதில் இருக்கின்ற தன்மை ஒன்று,
என்று ஞானத்தினால் மனதினுடைய நாசம், உறக்கத்தினால் மனதினுடைய நாசம் அல்லது ஒடுக்கம், இந்த இரண்டுக்கும் வேற்றுமை இருக்கின்றது என்ற அளவில் சென்ற காரிகையில் கௌடபாதர் சொன்னார். இங்கு காரணத்தை சொல்கின்றார். உறக்கத்தில் ஒடுங்குகின்ற மனமும் ஞானத்தினால் ஒடுங்குகின்ற மனமும் வேறுபட காரணம் என்ன, அது இந்த காரிகையில் வருகின்றது. இப்போ பிரச்சாரகங்கிறது தன்மை. உறக்கத்தில் மனம் ஒடுங்கியிருக்கும் பொழுது மனதிற்கு ஒரு தன்மை இருக்கின்றது. ஆத்ம ஞானத்தினால் மனம் ஒடுக்கப்படும் பொழுது வேறு தன்மை அதற்கு வருகின்றது. இவ்விதம் இரண்டு தன்மை வேறுபடுவதற்கு என்ன காரணம், அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. காரிகைக்குள் சென்றால் லீயதேஹி சுஷுப்தே தது. தது என்றால் தது மனக, அந்த மனம். தது லீயதே உறங்குகின்றது அல்லது ஒடுக்கப்படுகின்றது. எப்பொழுது? சுஷுப்தே, சுஷுப்தி அவஸ்தையில், ஆழ்ந்த உறக்கம் என்ற அவஸ்தையில் மனமானது ஒடுங்கி இருக்கின்றது. லீயதே என்றால் விலகி இருக்கின்றது, ஒடுங்கி இருக்கின்றது அல்லது உறங்கிக் கொண்டிருக்கின்றது. நிகிருஹீதம் ந லீயதே. நிகிருஹீதம் என்றால் ஒடுக்கப்பட்ட மனம், முறைப்படுத்தப்பட்ட மனம். ஞானியினுடைய மனதை சொல்கிறார். நிகிருஹீதம் மனக ந லீயதே. ஞானத்தினால் அடையப்படுகின்ற மனோநாசத்தில் ந லீயதே, அப்பொழுது மனது உறங்கவில்லை. அதாவது சங்கரர் விளக்கம் கொடுக்கின்றார். ஆழ்ந்த உறக்கத்தில் மனதானது அவித்யாவுடன் இருக்கின்றது. ஆழ்ந்த உறக்கத்தில் மனம் அவித்யா, அவித்யான அஞ்ஞானம், இருளில் இருக்கின்றது. அவித்யா தமோகிரஸ்தம் மனக என்று சொல்றார். அவித்யா தமக என்றால் அறியாமை என்ற இருளினால், கிரஸ்தம் என்றால் பிடிபட்டு இருக்கின்றது மனம். அல்லது இனியொரு சொல்லப்படுகின்றது அனர்த்த பீஜ வாசனாவத் மனம். அனர்த்தம் என்றால் எது அர்த்தமில்லவோ, எது நமக்கு கஷ்டத்தை கொடுக்குதோ அது அனர்த்தம். அனர்த்த பீஜம், அனர்த்தத்திற்கு பீஜமாக காரணமாக இருப்பது அஞ்ஞானம். ஆகவே அனர்த்த பீஜம் என்றால் கனவு நிலையிலும் விழிப்பு நிலையிலும் அனுபவிக்கப்படுகின்ற விக்ஷேபங்கள், துக்கம்தான் அனர்த்தம். அதனுடைய பீஜ நிலையில் இருக்கின்றது உறக்கத்தில். அந்த அனர்த்த பீஜத்துடன் இருப்பது சுஷுப்தியில், ஆழ்ந்த உறக்கத்தில். இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் மனமானது எதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது என்றால் வர இருக்கின்ற அனர்த்தத்தினுடைய காரணத்துடன் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அனர்த்தத்தினுடைய காரணத்தை தான் நாம் அவித்யா அல்லது அஞ்ஞானம் என்ற இருளோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றது. அந்த இருளோடு ஒன்றாக இருக்கின்றது. அனர்த்த பீஜ வாசனாவத் மனக, அனர்த்தமான பீஜத்துடன் இருக்கின்றது. அனர்த்த பீஜத்தை தான் நாம் அவித்யா என்று சொன்னோம். இது எப்பொழுது? ஆழ்ந்த உறக்கத்தில். இப்போ ஆழ்ந்த உறக்கத்தில் மனமானது நமக்கு துயரத்தை கொடுப்பதில்லை, அது ஒடுங்கி விட்டது. மனம் மனதற்ற தன்மையை அடைந்து விட்டது. அது மோக்ஷம் என்று சொல்ல முடியாது. காரணம், அது தற்காலிகமானது. அதற்கு பிறகு என்னாகும்? அனர்த்த பீஜத்தில் இருப்பது அனர்த்தமாக மீண்டும் வெளிப்படும். இதே நியதிதான் ஒருவன் ஞானத்தை அடையாமல் எத்தனை வருடம் வேண்டுமானாலும் மனதை இந்த நிலையில் வைத்திருக்கலாம். யோக அபியாசத்தினால், சமாதி அனுஷ்டானத்தினால்
ஞானத்தை அடையாமல் குகையில் ஒருவன் இருந்து வெளி உலகத்தோடு சம்பந்தம் வைக்காமல் எந்த விஷயத்தையும் பார்க்கவில்லை என்றால் மனதில் விருத்திகள் தோன்றாது. ஏற்கனவே தோன்றிய விருத்திகள் வராமல் பயிற்சியிலிருந்து மனதை ஒடுக்கி எவ்வளவு வருடம் இருந்தாலும் அந்த மனம் எதில் இருக்கின்றது? அனர்த்த பீஜத்துடன் இருக்கின்றது. பிறகு இந்த உலகத்துக்குள்ள வரும்பொழுது அதே ராகத்வேஷத்துடன் வரும். எந்த ஞானத்தோடு மனது ஒடுங்கியதோ அதே ஞானத்தோடு தான் வெளியே வரும். அதனால தான் ஒவ்வொருவரும் உறங்கும் பொழுது எந்த அறிவு எந்த பக்குவத்தோடு உறங்கினார்களோ எழுந்ததற்கு பிறகும் அதே பக்குவத்தோடு தான் எழுந்திருக்கிறார்கள். ஒவ்வொரு உறக்கத்திலையும் நமக்கு ஞானம் வந்துடுதுன்னா என்ன ஆகிறது? ஞானம் வருவதில்லை. உறங்குவதற்கு முன் நமக்கு என்ன பக்குவம், என்ன ஞானம், என்ன விருப்பு வெறுப்புகள் உலகத்தில் இருந்ததோ எழுந்ததற்கு பிறகு அதே விருப்பு வெறுப்புகளுடன் நாம் வருகின்றோம். காரணம், மனதானது அங்கு எப்படி ஒடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அஞ்ஞானத்துடன் ஒடுக்கப்பட்டிருக்கின்றது. இது காரணம். எதற்கு வேறுபாட்டுக்கு காரணம்? ஞானியினுடைய மனதினுடைய ஒடுக்கத்திற்கும் உறக்கம் அல்லது சமாதி அல்லது கோமா முதலிய நிலையில் மனது ஒடுங்கி இருப்பதற்கும் உள்ள வேறுபாட்டுக்கு காரணம் உறக்கத்தில் அல்லது சமாதியில் அல்லது உடலில் ஏதாவது நோய் கோமா முதலிய நிலையில் மனம் இருளுடன் சேர்ந்திருக்கின்றது. பிறகு அதைத்தான் இங்கு ஆசிரியர் சுஷுப்தே தது லீயதே என்று சொன்னார். இங்கு லீயதே என்ற சொல்லுக்கு உறங்குகின்றது, அஞ்ஞானத்துடன் உறங்குகின்றது என்று பொருள். பிறகு நிகிருஹீதம் ந லீயதேன்னு சொன்னார். நிகிருஹீதம்ங்கிற சொல்லுக்கு முறைப்படுத்தப்பட்டு ஞானத்தை உடைய மனம் ந லீயதே, அது உறங்குவதில்லை. இங்கே நிகிருஹீதம்ங்கிறத புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 34வது காரிகையில் முதல் வரியில் சொன்ன மனதினுடைய லட்சணத்தை எடுத்துக்கணும். நிகிருஹீதஸ்ய நிர்விகல்பஸ்ய தீமதக மனசக. இப்போ அறிவை உடைய முறைப்படுத்தப்பட்ட மனமானது ந லீயதே, அது உறங்கவில்லை. ஆகவே சமாதியாகட்டும் வேற ஏதாவது விதத்தில் மனது நமக்கு துயரத்தை கொடுக்காம இருந்தால் அது உறங்கிக் கொண்டு இருக்கின்றது. துயரத்தை கொடுக்க அது ஓய்வெடுத்து கொண்டிருக்கின்றது. மனசு தான் எவ்வளவு நேரம் நமக்கு துயரத்தை கொடுத்துட முடியும்? பிறகு என்ன பண்ணுது? காலையிலேருந்து சாயந்தரத்து வரைக்கும் நம்ம வாட்ட வேண்டிய விதத்தில் வாட்டி விட்டது. பிறகு என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் ஓய்வெடுக்குது. ஓய்வெடுத்து நாளைக்கு மீண்டும் அவனை வாட்டலாம் அப்படின்னு சொல்லி. சில பேர் சில திருடர்கள்கிட்ட உண்மையை வாங்கிறதுக்கு என்ன செய்வார்கள்? நல்லா அடிப்பார்கள். பிறகு உண்மை வராது, அவனுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து ஓய்வெடுக்க கொடுத்துருவார்கள். காரணம் என்னென்னா அப்படியே அடிச்சுட்டா இறந்துருவான். அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடெல்லாம் கொடுத்து ஓய்வெடுத்து எதற்குனா மீண்டும் அடித்து உண்மையை வாங்கிறதுக்கு. அப்போ அந்த இன்பிட்வீன் அவனுக்கு கிடைக்கிற உபச்சாரம் எதற்குனா மீண்டும் நல்லா உதவாங்கிறதுக்கு கிடைக்கிற உபச்சாரம். அதுதான் ஆழ்ந்த உறக்கத்தில். ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு ஓய்வெடுத்து பிறகு மனதானது அனர்த்தத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதுதான் லீயத்தேங்கிற சொல்லில் சொல்லப்படுகிறது. ந லீயத்தேனா அவ்விதம் மனது உறங்கவில்லை. சமாஹிதமான அல்லது பக்குவமடைந்த அல்லது ஞானத்தை அடைந்த மனம் உறங்குவதில்லை. அதற்கு என்ன காரணம் என்றால், உறக்கத்தில் மனது அவித்யாவுடன் இருந்தது. இங்கு மனது பிரம்மத்தில் இருக்கின்றது. பிரம்மணி அவஸ்திதம் ந லீயதே. பிரம்மத்திடம் இருக்கின்றது அல்லது சத்தியத்திடம் இருக்கின்றது அல்லது மெய்ப்பொருளில் மனம் இருக்கின்றது. மெய்ப்பொருள்ல மனம் இருந்து கொண்ட காரணத்தினால் மெய்ப்பொருள்ல இருந்து இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது உலகமெல்லாம் பொய்யாகி விடுகின்றது. அப்படி மெய்ப்பொருளில் லயமடைந்த காரணத்தினால் மனமானது உறங்கவில்லை. பிறகு அந்த மனதினுடைய தன்மை வேறு, உறக்கத்தில் இருக்கின்ற தன்மை வேறு.
இதை சுருக்கமாக சுஷுப்தம் மனக சமாஹிதம் மனக என்று சொல்லப்படும். சுஷுப்தம் மனகன உறங்கிய மனம், சமாஹிதம் மனக என்றால் முறைப்படுத்தப்பட்ட மனம் அல்லது பிரம்மத்திடம் இருக்கின்ற மனம். இப்போ நம்முடைய மனது பிரம்மத்திடம் இருந்து இந்த உலகத்தோடு இருக்கும் பொழுது, விவகாரம் செய்யும் பொழுது அந்த மனமே நாசமடைந்ததாக சொல்கின்றோம். ஆழ்ந்த உறக்கத்திலும் மனது துயரத்தை கொடுப்பதில்லை, ஆனால் துயரத்தை கொடுக்க ஓய்வெடுத்து கொண்டு இருக்கின்றது என்று பொருள். இப்போ இந்த முதல் வரியில் மனதானது உறக்கத்தில் அஞ்ஞானத்துடன் இருக்கின்றது, ஞானியினுடைய மனதானது பிரம்மத்திடம் இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு விதமான மனதும், இந்த இரண்டு மனதுக்கும் அந்த நேரத்தில் சமமான குணம் என்னன்னா சம்சாரத்தை கொடுக்காமல் இருக்கிறது. ஞானியினுடைய மனதும் துயரத்தை கொடுக்காது, உறங்கி கொண்டிருக்கிறவன மனதும் அவனுக்கு துயரத்தை கொடுக்காது. இப்போ இந்த ரெண்டும் சமமாக இருக்குது. அதனால தான் குழப்பம் வருது. யோகியும் எந்த விதமான துயரம் இல்லாமல் அமைதியாக இருக்கானேன்னு சொன்னால் இருப்பான். காரணம் என்ன? அவன் விக்ஷேபத்தில் இல்லை, ஆவரணத்தில் இருக்கின்றான். ஆவரணம்ங்கிறது விக்ஷேபத்துக்கு காரணம். ஆனால் ஞானி ஆவரணத்தில் அறியாமையில் இல்லை, அவன் ஆவரணத்துக்கும் விக்ஷேபத்துக்கும் அதிஷ்டானமான பிரம்மத்திடம் இருக்கின்றான். ஆகவே இந்த இரண்டுக்கும் பிரச்சார பேதம் உண்டு, வேற்றுமை உண்டு. அது அறியத்தக்கது. அந்த வேற்றுமை அறியத்தக்கதுன்னா என்ன? அந்த வேற்றுமையை நாம் உணர வேண்டும். அதனுடைய பொருள், நம்முடைய மனதானது ஞானத்தினால் அமணீபாவம் ஆக வேண்டும். இது முதல் வரி. இனி இரண்டாவது வரிக்கு வரலாம். இரண்டாவது வரியில் ஆசிரியர் என்ன சொல்கின்றார்? ஞானியினுடைய மனதில் என்ன இருக்கும் என்றால் ஞானம் இருக்கும். ஞானியினுடைய மனசில் என்ன இருக்குன்னு என்ன சொல்கிறது? ஞானம்தான் இருக்கும். அந்த ஞானம் எதை பற்றியது? அந்த ஞானத்திற்குரிய விஷயம் என்ன என்றால் பிரம்ம. இப்போ பிரம்மத்தை பற்றிய ஞானம் மனதில் இருக்கும். யாருக்கு? ஞானிக்கு. இங்கு என்ன சொல்கின்றார்? இதற்கு அடுத்த காரிகைகளில் எல்லாம் ஞானியினுடைய மனமும் பிரம்மனும் ஒன்று, வேறுபாடே இல்லை என்று சொல்றார். ஞானியினுடைய மனசும் ஞானியினுடைய மனசுக்குள் இருக்கின்ற தத்துவமும் வேறுபாடே இல்லை என்று, பிரம்மமும் ஞானியினுடைய மனசு ஒன்றுதான் என்று சொல்கின்றார். இரண்டாவது வரியை பார்த்தோம்னா, ததேவ நிர்பயம் பிரம்ம. ததேவன அந்த மனமே, நிகிருஹீதம் ஞானத்தை உடைய மனமே, ததேவ ததுனா அதுவே, அதுவே என்றால் அந்த மனமே, நிர்பயம் பிரம்ம. நிர்பயம்னா பயமற்ற பிரம்ம, பயமற்ற பிரம்மஸ்வரூபந்தான் அந்த மனம். அப்போ என்ன சொல்றார்? ஞானியினுடைய மனசும் பிரம்மனும் ஒன்றுதான், வேறுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்றார். அது எப்படி? பிரம்ம வேறு, பிரம்மத்தை பற்றிய ஞானத்தை உடைய மனம் வேறு. அப்படி இருக்கும் பொழுது ஞானத்தை உடைய மனமே பிரம்மனாகும் என்றால் இது உபச்சாரமாக சொல்வது. அதாவது அக்னி என்பது ஒரு சூக்ஷ்மமான தத்துவம். பெரிய விறகு கட்டையானது எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த விறகு அக்னி என்று சொல்லுவோம். அக்னி இவ்வளவு பெரிதாக எரிகிறதுன்னு சொல்லுவோம். ஒரு பெரிய மரமோ அல்லது கட்டையோ எரிந்து கொண்டு இருக்கும் பொழுது, அக்னிக்குள் இருக்கும் பொழுது அந்த கட்டையே அக்னி என்று சொல்வது போல, இப்போ நம்முடைய மனது விறகு கட்டை போல, அந்த மனதானது பிரம்மத்தை தெரிந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த மனதுக்குள் இருக்கிறது பூரா பிரம்மஸ்வரூபந்தான். ஆகவே அந்த மனதையும் பிரம்மத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. அந்த விறகு கட்டையை நான் பிரித்து அக்னிங்கிற உஷ்ணத்தை பிரிக்கிறேன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அல்லது வழக்கில் ஒரு பானை நிறையா
தேன் இருந்ததுன்னு வச்சுக்குவோமே, அந்த பானையே தேனு தான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பானைக்குள்ள பூரா தேன் இருந்ததுன்னா பானையே தேன் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த களிமண்ணான பானை தேனா மாறிடுதுன்னு அர்த்தம் இல்லை. அதற்குள்ள தேனே இருப்பதனால் பானையே தேன் என்ற ஒரு வழக்கு இருக்கின்றது. அதுபோல சொல்றார், அந்த மனசே பிரம்மந்தான். ஞானியினுடைய மனதும் ஞானியினுடைய மனதுக்குள் இருக்கிற பிரம்மத்தையும் வேறுபடுத்த முடியாது. அந்த மனதே பிரம்மன் என்று சொல்கின்றார். அது மட்டுமல்ல, ஞானத்திற்கு முன்னாடி அந்த ஞானி ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வரனுடைய தர்சனம் வரணும். ஈஸ்வர தர்சனத்துக்காக எங்கிட்டு இருந்து ஞானத்தை அடைஞ்சிட்டார். அதற்கு பிறகு அந்த பிரச்சாரம் ஞானியினுடைய மனசில் எப்படி இருக்குன்னா, ஈஸ்வரனை தவிர வேற ஒன்றுமே கிடையாது, பிரம்மத்தை தவிர ஒன்றுமே இல்லை. அப்படிங்கும்போது அவர் என்ன துவைதத்தை பார்த்துருக்கார். ஆகவே எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக இருக்கும். இதுதான் ஒரு பெரிய விசித்திரம். முன்ன பிரம்மத்தை தவிர மீதி எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கோம். பிரம்ம எங்கே அப்படின்னு சொன்னால் தெரியல, அதுக்காகத்தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவோம். ஈஸ்வரனை தவிர மீதி எல்லாம் தெரிஞ்சிட்ருக்கு. ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஈஸ்வரனை தவிர ஒன்றும் தெரியல. ஆகவே பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிகிங்கிற இடத்துல பகவான் என்ன சொன்னார், எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக பார்க்கின்றான். அப்போ அவனுடைய மனசு வேற பிரம்மன் வேறன்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாமே பிரம்மஸ்வரூபம். அந்த மனதும் ஞானியினுடைய மனதும் பிரம்மனும் ஒன்றுதான். இப்போ ததேவ பிரம்ம. பிறகு அந்த பிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட பிரம்ம? நிர்பயம் பிரம்ம. இந்த வார்த்தை பல முறை நம்ம பார்த்துருக்கோம். நிர்பயம்னா பயமற்ற பிரம்மஸ்வரூபம். பிரம்மத்துக்கே ஒரு அடைமொழி நிர்பயம். எந்த இடத்தில் பயம் இல்லையோ அது பிரம்மன். எந்த இடத்துல பிறகு பயம் இருக்கோ அது அனாத்மா, அது சம்சாரம். இப்போ சம்சாரத்தை மனதில் அனுபவிக்கின்ற பலவிதமான துயரத்தில் பயம்ங்கிறது ஒரு துயரம். இந்த பயம்ங்கிறது நம்ம பயந்து நடுங்கிறது மட்டுமல்ல, பயம்ங்கிறது ஒரு இன்செக்யூரிட்டி, அபூர்ணத்துவம். நம்மையே நம்ம பார்க்கும்போது நிறைவின்மை, அந்த நிறைவின்மை அதனுடைய விளைவு விதவிதமாக இருக்கின்றது. அது சம்சாரம். ஆனால் பிரம்மன் நிர்பயம், பூர்ணத்துவம், நிறைவான பிரம்மந்தான் அந்த மனம். இப்போ மனது பூரா நிறைஞ்சிருக்குன்னு சொன்னால், பிரம்ம ஞானத்தினால் தானே பூர்ணஸ்வரூபம் நிறைந்திருந்தால் பிறகு அந்த மனது வேற பூர்ணஸ்வரூபம் வேறன்னு எப்படி நாம் பிரித்து சொல்ல முடியும்? இதிலிருந்து என்ன நமக்கு காட்டுகின்றார்? நிதித்தியாசனத்தினுடைய பலன் பிரம்மத்தை அறிவதும் அந்த பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதும் ஒன்றுதான். பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. வேறொரு இடத்துல சொல்லப்படும் ச ந பிரம்மவித் பிரம்மைவ. சங்கரர் வேறொரு இடத்துல சொல்றார், அவன் பிரம்மவித் அல்ல, ச பிரம்மைவ. மனிஷா பஞ்சகத்தில் சொல்றார், ச ந பிரம்மவித் ச பிரம்மைவ. பிரம்மத்தை அறிஞ்சவன் ஞானி அல்ல, பிரம்மனா இருப்பவன் ஞானி. காரணம் என்ன? அவனுடைய மனதும் அந்த மனதில் இருக்கின்ற பிரம்மத்தையும் பிரிக்க முடியாது. ததேவ நிர்பயம் பிரம்ம. இனி அடுத்த சொல் ஞானாலோகம் சமந்ததக. சமந்ததகன எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது, வியாபகம் என்று பொருள். ஆலோகம் என்றால் வெளிச்சம், லைட், வெளிச்சம்னு அர்த்தம். ஆலோகம். ஞானாலோகம் என்றால் ஞானம் என்கின்ற சுடர், வெளிச்சம், லைட். ஆலோகம்னா லைட். இங்கே என்ன சொல்றார்? அதற்கு பிறகு என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு ஞான ஸ்வரூபம் மட்டும் வியாபித்து இருக்கின்றது. சமந்ததகன வியாபகம், எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான். எதுனா ஞானாலோகம். அந்த மனசே ஞான ரூபமாக எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கின்றது.
அதாவது ஞானத்திற்கு முன்னாடி இந்த உலகத்தை பார்த்து என்ன சொல்லுவோம்? எல்லாம் ஜடஸ்வரூபமாக இருக்குன்னு சொல்லுவோம். எங்கே ஞானத்தை நம்ம பார்க்குறோம்? இந்த ஞானத்துக்கு பிறகு ஜடம்னே ஒன்று கிடையாது. இருக்கிறது என்னன்னா எல்லாம் ஞானஸ்வரூபம். இப்போ இந்த மனது எல்லா இடத்திலும் ஞான ரூபமாக இருக்கும். அதாவது பிரம்மத்தினுடைய லட்சணத்தை தான் சொல்கிறார். சத்தியம் ஞானம் அனந்தம். அந்த ஞானத்தை தான் இங்கே சொல்கிறார். ஞானாலோகம் என்பது ஞானம் என்ற ஒளி, எங்கும் வியாபிக்கின்ற ஒளியாக என்ன சொல்லலாம்? அந்த மனசு இருக்குன்னு சொல்லலாம், அல்லது பிரம்மன். அந்த பிரம்மன் எல்லா இடத்திலும் வியாபிக்கின்ற ஞானஸ்வரூபமாக இருக்கின்றார். அந்த மனதும் அப்படி இருக்கின்றது. இப்போ இந்த மனது எதை பார்க்குதுன்னா எதையும் பார்க்கல, ஞானஸ்வரூபமாக இருக்கின்றது. இந்த மனதும் பிரம்மனும் வேறல்ல. இதிலிருந்து என்ன கிடைக்குதுன்னா, நாம் எதை அடையணும்னு நினச்சிட்டு இருந்தோமோ அதுவும் அடைய வேண்டியவனும் ஒன்றாகி விட்டான். எதை நான் அடையணும்னு நினச்சனோ அதை அடைந்தாகி விட்டது. அதுவே பிரம்ம. புருஷார்த்தம் இதிலிருந்து காட்டப்படுகின்றது. இப்போ முதல் வரியில் இந்த ரெண்டு நிலைக்கு வேறுபாட்டை கூற வேண்டிய நிலை ஏன் வந்தது? இந்த ரெண்டு நிலையிலும் மனது சம்சாரத்தை கொடுப்பதில்லை. ஆகவே வேறுபாட்டை கூறியாக வேண்டும். பிறகு இரண்டாவது வரியில் பிரம்ம ஞானத்துடன் கூடிய மனமும் பிரம்மனும் ஒன்றுதான், அங்கு பிரிக்க முடியாது, அவனே பிரம்மஸ்வரூபமாக இருக்கின்றான் என்று சொன்னார். இனி இதே கருத்தை தான் அடுத்த இரண்டு காரிகையிலும் சொல்ல இருக்கின்றார். 36 அஜமனித்ரமஸ்வப்னம் அநாகமரூபகம் சக்ருத் விபாதம் சர்வஜ்ஞம் நோபசார கதஞ்சன. இந்த காரிகையில் இரண்டு கருத்துக்கள் வருகின்றது. முதல் கருத்து சென்ற காரிகையில் இரண்டாவது வரியில் சொன்ன கருத்து தொடர்கிறது. ஞானியினுடைய சொரூபமும் பிரம்மத்தினுடைய சொரூபமும் ஒன்றுதான் என்று சொல்கின்றார். பிறகு இரண்டாவது கருத்து, ஞான நிஷ்டையை அடைந்தவனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இந்த ஞானத்தில் நிஷ்டையை அடைந்த ஞானிக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் கிடையாது. ஒரு சாதனையும் ஒரு கடமையும் இல்லை. அதையை வலியுறுத்துகிறார். இப்பொழுது முதல் கருத்துக்கு வரலாம். முதலில் என்ன சொல்கின்றார்? சென்ற காரிகையில் சொன்ன கருத்துதான். ஞானியினுடைய மனதும் பிரம்மனும் வேறில்லை என்றார். அதாவது ஞானியினுடைய மனசில் இருக்கிற பிரம்மனும் ஞானியும் வேறல்ல என்பது பொருள். ஆகவே இங்கு சொல்லப்படுகின்ற சொற்களை எல்லாம் ஞானிக்கு லட்சணமாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிரம்மத்திற்கு லட்சணமாக எடுத்துக்கொள்ளலாம். காரணம் என்ன? நான் யார் என்பது எதை நான் என்று நினைக்கின்றேனோ அதுதான் நான். இந்த உடலை நான் நினைக்கும் போது உடல் தான் நான். இந்திரியங்களை நான் நினைக்கும் பொழுது இந்திரியங்கள் தான் நான். பிறகு பிரம்மத்தை நான் நினைக்கும் போது நான் பிரம்மன். இப்போ நான் யார் என்பது மற்றவங்க நிர்ணயிக்க முடியாது. மற்றவங்க பார்த்து நீ ஞானின்னு சொல்லலாம், நீ அஞ்ஞானின்னு சொல்லலாம், நீ அறிவில்லாதவன்னு சொல்லலாம். அவங்க நிர்ணயிக்க முடியாது. அது அவங்க மனதுக்குள்ள அவங்களுடைய அது ஜட்ஜ்மெண்ட். அதுக்கு நம்ம பொறுப்பல்ல. நான் யாருங்கிறத நான் தான் நிர்ணயிக்கணும். எப்படி நிர்ணயிக்கிறேங்கிறன்னா, எந்த இடத்துல அகங்கிற புத்தி இருக்கோ அந்த இடத்துல நான் இருக்கின்றேன்.
இந்த உடல் தான் நான்னா இந்த உடல் நான், பிறகு இந்த உடலினுடைய தர்மமெல்லாம் என்னுடையது. இங்கு பிரம்மத்தை நான்னு நினைக்கிறதுனால அந்த ஞானியும் பிறகு பிரம்மத்தினுடைய சொரூபமும் ஒன்றாக சொல்லப்படுகிறது. ஆகவே இனி வருகின்ற சொற்களெல்லாம் பிரம்மத்தினுடைய லட்சணம் அல்லது ஞானியினுடைய லட்சணம். இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இந்த காரிகைகளை என்றால், ஒவ்வொரு சொற்களையும் எடுத்து நாம் நிதித்தியாசனத்திற்கு பயன்படுத்த வேண்டும். இங்கே ஒரு சொல் அஜம் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. உடனே என்ன சொல்லணும்? அகம் அஜக, நான் பெறப்பற்றவன். பிரம்மன் பெறப்பற்றது, அதே போல நானும் பெறப்பற்றவன், நான் அந்த சொரூபமானவன். எப்பொழுது நிதித்தியாசனம்னா இந்த ஞானத்தில் நிலை பெற முடியலன்னு சொன்னால் இந்த சொற்கள் எல்லாம் நமக்கு நிதித்தியாசனத்துக்கு பயன்படக்கூடிய சொற்கள். இப்போ முதல் சில சொற்கள் எல்லாம் ஞானியும் பிரம்மனும் ஒன்று, அல்லது ஞானியினுடைய மனசில் இருக்கிற பிரம்மஸ்வரூபம், அல்லது இந்த சொற்களை ஞானி ஞான நிஷ்டை அடைவதற்கு தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு சொல்ல எடுத்துக்கொள்வோம். முதல் சொல் அஜம். அஜம் என்றால் பெறப்பற்றது. இதை நிதித்தியாசனத்துக்கு பயன்படுத்தும் பொழுது அகம் அஜக, நான் பெறப்பற்றவன். அஜகன கவனமாக சொல்லணும். அஜகங்கிறதுக்கு வேற ஒரு அர்த்தம் இருக்குது. முதல் சான்ஸ்கிரிட் கிளாஸ் படிக்க போய் அஜகன ஆடு அப்படின்னு இருக்கும். அகம் அஜகன்னா நான் ஆடு நல்ல, அகம் அஜக, அகம் பெறப்பற்றவன் அல்லது பிரம்ம பெறப்பற்றது. இனி அநித்ரம், நான் உறக்கமற்றவன் அல்லது பிரம்ம உறக்கமற்றது. அநித்ரம் என்றால் உறக்கமற்றது. அதாவது எந்த தத்துவத்துக்கு உறக்கமே இல்லையோ அது பிரம்ம. உறக்கம்ங்கிறது பிறகு யாருக்கு இருக்கு? சில பேர் எனக்கு தூக்கம் வரலையேன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவார்கள். பிரம்மன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன? பிரம்மத்துக்கு தூக்கம் வர்றது இல்லையே. அப்போ வயசானவங்கெல்லாம் பிரம்மன் ஆகிட்டே வருகிறார்கள் அதிக காலம். காரணம் என்ன? தூக்கம் வர்றது இல்லையே. இப்போ பிரம்மத்துக்கு உறக்கம் கிடையாது. அப்படின்னு என்ன? விழிப்பும் கிடையாது, கனவும் கிடையாது, விழிப்பும் கிடையாது, உறக்கமும் கிடையாது. இமை கொட்டாமல் இருக்கு பிரம்மன். அநித்ரம். அடுத்த சொல் அசொப்னம். கனவும் கிடையாது, கனவற்றது. இப்போ அஜம், அநித்ரம், அசொப்னம். கனவற்ற, பிறப்பற்ற, உறக்கமற்ற, கனவற்ற தத்துவம். இப்போ இதில் அநித்ரம்ங்கிற சொல்லிலிருந்து தத்துவ அஞ்ஞான ரகிதம் என்று புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது அவித்யா ரகிதம். உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தில் நம்ம எங்கே இருக்கோம்? அவித்தியில் இருக்கோம், அறியாமையில் இருக்கோம். எனக்கு ஆழ்ந்த உறக்கமே இல்லைன்னு சொன்னால் பிறகு நான் எதில் இருக்க மாட்டேன்? அறியாமையில் நான் இருக்க மாட்டேன். இப்போ அநித்ரம்ங்கிற சொல் அவித்யா ரகிதம். அவித்யான அஞ்ஞானம், ரகிதம் அஞ்ஞானமற்றவன். இது எவ்வளவு பவர்ஃபுல்லான சொல்லு. நம்ம என்ன சொல்லிகிட்டு இருக்கோம்? உங்கள் அஞ்ஞானத்தை போக்குறதுக்கு தான் சாஸ்திரம் படிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். சாஸ்திரம் படித்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்? அஞ்ஞானம்ங்கிறது ஒன்றே எனக்கு கிடையாது, அது இருந்தால் தானே அதை போக்கணும். அறியாமைங்கிறது ஒன்று எனக்கு கிடையாது, நான் அறியாமை அற்றவன். தத்துவ அஞ்ஞான ரகிதக, தத்துவ அஞ்ஞானம் இல்லாதவன் அப்படின்னு என்ன? நான் தத்துவ ஞான சொரூபமானவன். இதிலிருந்து காரண சரீரம் நீக்கப்படுகின்றது. எனக்கு காரண சரீரமெல்லாம் கிடையாது. தத்துவபோதத்தில் ஆரம்பிச்சிருவோம். இந்த சரீரம் இருக்குது, ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் எல்லாம் ஆரம்பித்து மாண்டூக்கியத்தில் என்ன பண்ண போகிறோம்? அதெல்லாம் சும்மா சொல்லி வச்சோம், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப பேர்த்துக்கு காரண சரீரம்னா புரியாது. இங்கே என்னென்ன புரிய வேண்டாம், அது புரிஞ்சாலும் கடைசியில் அது இல்லைன்னு தான் புரிஞ்சுக்க போகிறோம். அதனால் அது கிடையாது. சூக்ஷ்ம சரீரமே புரியலினா பரவாயில்ல, அது கிடையாது. அது அடுத்த சொல் அசொப்பனம். அசொப்பனம்ங்கிற இடத்துல சூக்ஷ்ம சரீரம் அற்றவன்.
சூக்ஷ்ம சரீரம் இல்லைங்கிறது காட்டுகிறது. ஏன்னா நமக்கு கனவு வரணும்னா எந்த உடல் அதிகமாக ஆக்டிவாக இருக்கணும்? ஸ்தூல உடல் அபிமானம் இருந்தால் உலகத்தை பார்த்துட்டு இருப்போம். காரண சரீரத்துக்குள்ளே போனால் அஜ்ஞானத்துக்குள்ளே இருப்போம். வெறும் சூக்ஷ்ம சரீரம் மட்டும் செயல்படும் பொழுது தான் கனவு வருகிறது. ஆகவே அஸ்வப்னம்னா எனக்கு கனவும் இல்லை, சூக்ஷ்ம சரீரமும் அற்றவன். இங்கே நான்னு சொல்லலாம், ஞானின்னு சொல்லலாம், பிரம்மன்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். அஸ்வப்னம். இப்போ அவித்யா ரஹிதம்ங்கிறது அநித்ரம். அஸ்வப்னம்னா அவித்யா காரிய ரஹிதம். அவித்யாவினுடைய ப்ராடக்ட் காரியம் என்ன? ஆவரணத்தினுடைய ரிசல்ட்டு விக்ஷேபம். எனக்கு விக்ஷேபமும் கிடையாது. பிறகு அஜம்ங்கிற சொல் ஸ்தூல சரீரம் அற்றவன்கிறது காட்டுகிறது. ஏன்னா ஸ்தூல சரீரம் தானே பிறக்குது, நம்மளுடைய உடல் தானே பிறக்குது. நம்ம பர்த்டேன்னு சொல்லும்போது நம்முடைய மைண்டுக்கு பர்த்டேவா அல்லது பாடிக்கு பர்த்டேவா? பிறப்புங்கிறது என்றைக்குமே ஸ்தூல சரீரத்துக்கு தான். தாய் தந்தையெல்லாம் நம்மளுடைய உடலைத்தான் கொடுக்கிறார்களே தவிர ஏற்கனவே அந்த உடலுக்குள்ள மனசு பேக்காக இருக்கு. ஆகவே பிறப்புங்கிறது என்றைக்குமே ஸ்தூல சரீரத்தை சார்ந்தது. ஆகவே அஜம்ங்கிற சொல்லில் எனக்கு ஸ்தூல சரீரம் கிடையாது, அல்லது ஞானிக்கு அல்லது பிரம்மத்திற்கு ஸ்தூல சரீரம் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, காரண சரீரமும் கிடையாது. 3 சரீரமும் அற்றவன். அதனால தான் அழகாக ஒன்று சொல்லப்படும். ஒருவர் சொன்னார், தத்துவத்தை சிந்திக்கின்ற ஒருவர், நம்மெல்லாம் மனிதனாக இருக்கின்ற நாம் ஆத்மாவை உடையவர்கள்னு சொல்லக்கூடாது. மனிதராக இருக்கின்ற நாம் ஆத்மாவை உடையவர்கள்னு சொல்லக்கூடாது. ஆத்மாவை உடைய நாம் மனித உடலுடன் தற்காலிகமாக இருக்கின்றோம். We are not human being having spiritual experience, we are spiritual being having human experience அப்படின்னு சொல்லப்படும். நம்ம ஆத்மா ஆனால் ஸ்தூல சரீரத்தோடு இருக்கும். மனிதனாகிய நான் ஆத்மாவை உடையவன்னு சொல்லக்கூடாது. ஆத்மாவாகிய நான் அறியாமையில் மனித சரீரத்துடன் இருக்கின்றேன். இப்போ இங்கே அதான் சொல்லப்படுது, 3 சரீரம் எனக்கில்லை, நான் ஆத்மஸ்வரூபம். இனி அடுத்த சொல் அநாமகம் அரூபகம். இந்த 2 சொல்லும் ஜெகத்தில்லை என்பதை நீக்குகிறது. இந்த ஜெகத் என்ன சொல்கிறோம்? நாமரூபாத்மகம் ஜெகத்து. இந்த முழு உலகமே நாமரூபமாக இருக்கு. சில விதமான உருவம், சில விதமான நாமங்கள். சில உருவத்துக்கு தான் பேர். ஒரு களிமண்ணை எடுத்து 10 கிலோ களிமண்ணை எடுத்து அதில் ஒரு 100 பானையை செஞ்சோம் அப்படின்னா அங்கே ஒரு பெரிய உலகமே படைக்கப்பட்டாச்சு. அங்கே என்ன படைக்கப்பட்டிருக்குன்னா ஒரு சில உருவங்களும் ஒரு சில வார்த்தைகளும் தான் உற்பத்தி ஆயிருக்கு. அப்படி இந்த உலகமே என்னன்னா ஒரு நாம ரூபந்தான். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இதனுடைய முகவுரையில் இந்த உலகத்தை நாமாத்மகம் ரூபாத்மகம்னு தனித்தனியாக பிரித்து நாம பிரபஞ்சம், பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம், அந்த சொல்ல சொன்னால் ஞாபகம் வந்துடும். அந்த சொல்ல சொன்னோன்னே தலை ஆடுது. காரணம் என்ன? ஞாபகம் வந்தாச்சுன்னு அர்த்தம். பத பிரபஞ்சம், பதார்த்த பிரபஞ்சம். பத பிரபஞ்சம்னா நாம, பதார்த்த பிரபஞ்சம்னா ரூபம். அநாமகம் அரூபகம்னு சொன்னால் நாமமும் கிடையாது, ரூபமும் கிடையாது, பதப்பிரபஞ்சமும் இல்லை, பதார்த்த பிரபஞ்சமும் கிடையாது. எதனிடத்தில்? பிரம்மத்தினிடத்தில் அல்லது என்னிடத்தில் அல்லது ஞானியின் இடத்தில். என்னிடத்தில்னு சொல்கிறது கொஞ்சம் பயமாக இருந்தால் ஞானியின் இடத்தில்னு சொல்லிடுவோம். அதுக்கும் பயமாக இருந்தால் பிரம்மத்தின் இடத்தில்னு சொல்லிடுவோம். கடைசியில் சொல்லணும், என்னிடத்தில்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டார்கள். காரணம் என்ன? நாமகம் அரூபகம். யாரிடத்துல போய் நான் பிரம்மன்னு சொல்கிறதுன்னா யார் இடத்துலையும் சொல்ல முடியாது. யாராவது இடத்துல போய் சொல்லிகிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? பிரம்மன்னு நம்ம புரிஞ்சுக்கல. பிரம்மத்தை புரிஞ்சிட்டோம்னா சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, கேட்கறதுக்கும் ஆள் இல்லை. இப்போ அநாமகம் அரூபகம், நாம ரூபமற்ற தத்துவம். இதற்கு வேறொரு சொல் சொல்லணும்னா பிரபஞ்சோபசமக. அதையும் பார்த்துருக்கோம். பிரபஞ்ச உபசம ஸ்வரூபம், பிரபஞ்சமற்ற ஸ்வரூபம் நான்.
இப்போ அநாமகம் அரூபகம். அடுத்த சொல் சக்ருத் விபாதம். ஒவ்வொன்றும் அழகான சொற்கள். சக்ருத் என்றால் சதா, எப்பொழுதும். சக்ருத் என்றால் சதா, சதான எப்பொழுதும். விபாதம் என்றால் ஒளிர்கின்ற சொரூபம். சதா விபாதம் அர்த்தம். சதா பாரூபம், சதா ஞான ரூபம். இப்போ சக்ருத் விபாதம்னா எப்பொழுதும் ஒளிர்கின்ற தத்துவம், எப்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கின்ற தத்துவம். இப்போ சூரியனை போல, சூரியன் எப்பொழுதும் பிரகாசமாக இருக்கார். நமக்கு தான் அந்த பிரகாசத்தை ஒரு நேரம், ஒரு பகுதி பிரகாசத்தை அனுபவிக்கிறோம், ஒரு பகுதி பிரகாசத்தை அனுபவிக்கிறது இல்லை. ஆனால் சூரியன் என்றும் பிரகாச ஸ்வரூபம். அதே போல நான் என்றும் பிரகாச ஸ்வரூபம். ஆனால் மனதானது அவித்யாக்குள்ளே போகும்போது அந்த பிரகாசம் தெளிவதில்லை. மனதானது சொப்பனத்தில் இருக்கும்போது அந்த பிரகாசம் தெளிவாக தெளிவதில்லை. மனது நல்லா விழித்து கொள்ளும் பொழுது பிரகாசம் தெளிவாக தெரியுது. ஆனால் நான் எப்பொழுது என்றும் பிரகாச ஸ்வரூபம். அந்த பிரகாசத்தை வாங்கிக் கொள்கின்ற மனம், அதற்கு உறக்கம் இருக்கின்றது, கனவு இருக்கின்றது, விழிப்பு இருக்கின்றது. இப்போ மனது விழிச்சிட்டு இருக்கும்போது பிரகாசமாக இருக்குது, சைத்தன்யத்தை உணர்கின்றோம். ஆனால் ஆழ்ந்த உறக்கத்தில் தெரியலையேன்னு சொன்னால் அது என்னிடத்தில் பிரகாசம் குறைஞ்சிடுதுன்னு அர்த்தம் இல்லை. அதை வாங்குகின்ற மனம் பிரகாசத்தை வாங்குகின்ற நிலையில் இல்லை, அது ஒடுங்கி இருக்கின்றது. இப்போ அகம் சக்ருத் விபாதம் அல்லது பிரம்ம என்றும் ஞான சுரூபமாக இருக்கின்றது. பிறகு அடுத்த சொல் சர்வஜ்ஞம். சர்வஜ்ஞம் இதை சாதாரணமாக பொருள் சொன்னால் சர்வம் ஜானாதி இது சர்வஜ்ஞக, அனைத்தையும் அறிபவர்ங்கிற பொருள் வரும். சர்வஜ்ஞம்னு சொன்னால் அனைத்தையும் அறிபவர்னு பொருள் வரும். அதான் சாதாரணமான அர்த்தம். ஆனால் அது இந்த இடத்துல பொருந்தி வராது. அனைத்தையும் அறிபவர்ங்கிற லட்சணம் யாருக்கு போகும்? ஈஸ்வரனுக்கு போகும். நாம் இங்கே பரபிரம்மத்தை பற்றி பார்க்கின்றோம். அதனால் ஒரு விளக்காசிரியர் மிக அழகாக அதற்கு லட்சணம் சொல்கிறார். சர்வம் ச ஞக ச. அனைத்தையும் அறிபவன் பொருள் அல்ல, அனைத்துமாகவும் அறிவு சுரூபமாகவும் இருப்பதுன்னு அர்த்தம். சர்வம் ச ஞக ச. நது சர்வம் ஜானாதி, அனைத்தையும் அறிபவன் அர்த்தம் அல்ல, அனைத்துமாகவும் இருக்கின்றது, அறிவு சொரூபமாகவும் இருக்கின்றது. சர்வம் ச ஞக ச ஞம் ச சர்வஜ்ஞம். இதனுடைய பொருள் என்ன என்றால், இங்கு அனைத்துங்கிறது சொல் தனக்கு வேறாக எதுவும் கிடையாது, தனக்கு வேறாக எதுவும் கிடையாது. அந்த நாமரூபத்தை எல்லாம் தனக்குள் வைத்திருக்கின்றது. இப்போ சர்வஜ்ஞம்னு சாதாரண பொருள் எடுத்துட்டோம்னா என்ன தோஷம் வந்துடும்? எல்லாவற்றையும் அறிகின்றது பிரம்மன்னு சொன்னால், இப்போ பிரம்ம அறிபவன், நம்ம உடனே திருஷ்ய விவேகத்தை பயன்படுத்திடுவோம். அறிபவன் அறியப்படும் பொருளிலிருந்து வேறு. பிரம்மன் எல்லாத்தையும் அறியுதுன்னா இப்போ எல்லாம் வேற, பிரம்மன் வேற. இப்போ இதில் யாருக்கு பவர் இருக்குன்னா, பிரம்ம பேசாமல் பார்த்துட்ருக்கிற ஆள், மீதி எல்லாம் அது வேறுன்னு அர்த்தம் ஆயிரும். அதனால் சர்வம் எல்லாமாகவும் அறிவு சுரூபமாகவும் இருப்பது. இந்த இடத்துல திருஷ்ய விவேகமெல்லாம் வேலை செய்யாது. திருஷ்ய விவேகமெல்லாம் ஆரம்பத்தில். அதனால தான் வேதாந்தத்தில் 2 ஸ்டெப் இருக்குது, 2 ஆப்போசிட்டான ஸ்டெப் படி. முதல்ல அப்சர்வர் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அப்சர்வ்டுன்னு சொல்லுவோம். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருளிலிருந்து வேறுன்னு. பிறகு ஞானம் வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமோ? அப்சர்வர் ஈஸ் அப்சர்வ்டு. பார்க்கப்படுபவனும் பார்ப்பவனும் ஒன்று. அது எப்படி தெரிகின்றதுன்னு சொன்னால், உபனிஷத்தில் யஸ்மாத், யாருக்கு சர்வம் ஆத்மைவ அபூத், யாருக்கு எல்லாமே ஆத்மாவாக ஆகிவிட்டதோ, அல்லது சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனிங்கிற இடத்துல எல்லாம்
எல்லா ஜீவராசிகளை தன்னிடத்திலும் தன்னை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் யார் பார்க்கின்றானோங்கிற இடத்துல திருக்திருஷ்ய விவேகமெல்லாம் வேலை செய்வதில்லை. திருக்திருஷ்ய விவேகம்ங்கிறது ஞானத்தை அடைகிறதுனுடைய முதல் படி. கடைசியில் என்ன சொல்கிறோம்? அறியப்படும் பொருள் அறிபவன்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்கிறோம். அதனால தான் சங்கரர் ஒரு நூலில் சொல்லுவார், இந்த அஞ்ஞானிகள் தான் ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணிகிட்டு இருப்பான்னு சொல்கிறார். முதல்ல என்ன சொல்லுவோம்? விவேகி தான் ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணுவான்னு சொல்லுவோம். பிறகு கடைசியில் என்ன சொல்கிறார்? முட்டாள் தான் ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணுவான். காரணம் என்னன்னா, அனாத்மான்னு ஒன்று இருந்தால் தானே இது அனாத்மா இது ஆத்மானு விவேகம் பண்ணுறதுக்கு. இருக்கிறதே ஆத்மஸ்வரூபந்தானே, அது ஃபைனல் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் தான் இங்கே சொல்லப்படுகிறது, சர்வஜ்ஞம். இப்போ இது வரைக்கும் சர்வஜ்ஞம்ங்கிற சொல்லு வரைக்கும் பிரம்மத்தினுடைய லட்சணம் அல்லது ஞானியினுடைய லட்சணம், ஞானியினுடைய மனசுக்குள் இருக்கிற பிரம்மத்தினுடைய லட்சணம், அல்லது என்ன சொல்லணும் தைரியமா, என்னுடைய லட்சணம். என்னுடைய லட்சணம்னா என்ன? இந்த ஞானத்துடன் பார்க்கும் பொழுது இதுதான் என்னுடைய லட்சணம். 3 சரீரமும் எனக்கு இல்லை, இந்த பிரபஞ்சமும் எனக்கு இல்லை. பிறகு நீ சூன்யமா அப்படிங்கிற கேள்வி வந்துடும். இப்போ முதல் வரியில் பூரா நிஷேதந்தான். 3 சரீரம் எனக்கு இல்லைன்னு சொல்லியாச்சு, பிறகு உலகமும் இல்லைன்னு சொல்லியாச்சு. இதோடு நிறுத்திட்டு என்ன ஆகும்? பிறகு நான் வெறும் சூன்யமா ஒன்றும் இல்லாதவனா? உடனே 2வது வரியில் சகிருத் விபாதம், நான் என்றும் ஒளிர்ந்து கொண்டு இருப்பவன். அதனால தானே இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியுது. பிறகு சர்வஜ்ஞம், அனைத்தும் ஆகும். எதெல்லாம் இந்த உலகத்தில் தெரிஞ்சிட்ருக்கோ அது என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்டவன் நான், அல்லது இப்படிப்பட்டது பிரம்மஸ்வரூபம். இந்த ஞான திருடமாயிடுதுன்னு வச்சுக்குவோமே, அப்படிப்பட்டவனுக்கு ஒரு விதமான கடமையும் சாதனையும் இல்லை. அடுத்த பகுதி, அதுவும் ரொம்ப முக்கியமான பகுதி, நோபசார கதஞ்சன. இது 2வது பகுதி, 2வது கருத்து. ஞான நிஷ்டனுக்கு செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. இதுவும் ரொம்ப முக்கியம். காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம வேதாந்தத்துக்குள்ளே வந்த உடனே சாதனை பண்ணு சும்மா காலத்தை வீணாக்காதன்னு சொல்லிகிட்டே இருப்போம். அப்போ நம்ம மனசுக்குள்ளே நான் சாதகன்கிற எண்ணம் ஆழ்ந்து நல்லா ஊறி இருக்கும். அந்த எண்ணம் அவ்வளோ சுலபமாக போகாது. ஞானம் வந்ததற்கு பிறகும் கூட ஏதாவது நான் சாதகனாக இருக்கணும், ஏதாவது நான் பண்ணிகிட்ருக்கணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நான் பண்ணி முடித்து ரிலாக்ஸாக இருக்கிறேங்கிற புத்தி நமக்கு வராது. இப்போ அந்த இடத்துல உபனிஷத்து சாதகனுக்கு என்ன சொல்லுது? உனக்கு ஞான நிஷ்டை வந்துடுதுன்னு சொன்னால் ஒரு விதமான ஸ்ட்ரகிளும் சாதனையும் உனக்கு கிடையாது. காரணம் என்ன? எதையெல்லாம் நீ அடையணுமோ அதையெல்லாம் நீ அடைந்து விட்டாய். அதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. கதஞ்சன, எந்த விதத்திலும் அல்லது எப்படிப்பட்ட உபசாரக. இங்க உபசாரகங்கிறதுக்கு பொருள் சாதனைகள். ந என்றால் இல்லை. இப்படிப்பட்டவனுக்கு அந்த வார்த்தையை நம்ம சேர்த்திக்கணும். ஞான நிஷ்டஸ்ய அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திக்கணும். ஞானத்தில் நிலை பெற்ற ஞானிக்கு உபசாரம் ஒன்றும் இல்லை. இப்போ உபசாரம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா சடங்குகள் அப்படின்னு பொருள். உபசாரம்னு சொன்னால் சாஸ்திரத்தில் சடங்குகள். நம்ம சாதாரணமாக சொல்கிறோம், அவர் விருந்தினர் நல்லா உபசாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அது வேறு. அது உபசாரம்னா ட்ரீட் பண்ணுறது. சாஸ்திரத்துக்குள்ள உபசாரம்னா சடங்குகள். நோபசார கதஞ்சனா அவனுக்கு ஒரு சடங்கும் கிடையாது. இப்போ சில கோயிலில் சில மூர்த்தியை வச்சு அதுக்கு எத்தனையோ உபசாரம் பண்ணணும். காரணம் என்ன? கல்லைத்தான் பகவானை வச்சு வழிபடுறோம். அதே கல்லை ஸ்டெப்பாக வச்சுருப்போம் கோயிலுக்கு, அதில் காலை வச்சுட்டு போவோம். ஆனால் அந்த கோயில் பகவானுடைய விக்கிரகத்துக்கு வச்ச உடனே என்ன ஆயிடுது? அது சிவலிங்கமாக இருக்கலாம், இல்லை தட்சிணாமூர்த்தி கல்லாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். உடனே நம்ம விழுந்து வழிபடுறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? எத்தனையோ நியமங்களெல்லாம் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு உபசாரம் பண்ணுவோம். காரணம் என்ன?
அந்த சாநித்தியம் அந்த விக்கிரகத்துக்கு வரணும்னு சொல்லி ஷோடச உபசார பூஜைகளெல்லாம் நடக்கும். ஷோடச உபசாரம்னு கேள்விப்பட்டிருக்கிறோமல்லவா, அப்படி விதவிதமான உபசாரங்கள் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் தான் அந்த விக்கிரகத்துக்கு அந்த சாநித்தியம். அதனால் பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது, விளக்கு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நியமமாக பண்ணிகிட்டு இருப்போம். அந்த உபச்சாரம் இருக்கிற வரைக்கும் அங்கே சாநித்தியம் இருக்குது, அந்த இடத்துல சரி. ஆனால் ஞானியினுடைய விஷயத்துக்கு வந்துட்டால் ஏதாவது உபச்சாரம் இவனுக்கு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஞானியாவோ பிரம்மனாகவோ இருப்பான்ங்கிறதெல்லாம் கிடையாது. உபச்சாரமெல்லாம் கர்மகாண்டத்தில் இந்த ஞானிக்கு எந்த உபச்சாரமும் கிடையாது, எந்த சடங்குகளும் கிடையாது. அதாவது விதி நிஷேதமெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கட்டத்திலையும் வேதம் விதிச்சிட்ருக்கு. அக்னிஹோத்திரம் ஜுகோதின்னு முதல்ல சொல்லுச்சு. முதல்ல கர்மயோகம் பண்ணு, பிறகு பிரம்ம உபாசிதன்னு உபாசனை பண்ணுன்னு ஒரு விதி. அதையெல்லாம் ஒருத்தன் ஒழுங்காக முடிச்சுட்டு வந்தான்னா ஆத்மாவா அரே திரஷ்டவ்யக, இந்த ஆத்மா அறியத்தக்கது. சரி, அந்த ஆத்மாவை அறியறதுக்கு என்ன பண்ணணும்னா அங்கேயும் ஒரு விதி. ஸ்ரோத்தவ்யக, மந்தவ்யக, நிதித்தியாசித்தவ்யக. இந்த ஆத்ம தத்துவம் கேட்கப்பட வேண்டும், சிந்திக்கப்பட வேண்டும், உணர்ந்ததற்கு பிறகு நிதித்தியாசிக்கப்பட வேண்டும். இப்படி விதிகளெல்லாம் சொல்லிட்டு வந்தாச்சு. இதெல்லாம் தான் இங்கே உபச்சாரம். இப்போ இங்கே சொல்கிற உபச்சாரம் கர்மயோகம், உபாசனை, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம், இவைகளெல்லாம் உபச்சாரம் இங்கே வேதாந்தத்துக்குள்ள. கடைசியில் என்னன்னா அதுவும் முடிஞ்சதற்கு பிறகு ந உபச்சாரக கதஞ்சன. அந்த ஞானி அவன் ஞானியாக அல்லது ஜீவன் முக்தனாக இருக்கிறதுக்கு ஒரு சாதனையும் ஒரு சடங்குகளும் வேண்டாம். இப்போ சந்தேகம் வந்துடும், ஒரு சாதனை அவனுக்கு வேண்டான்னா அவன் கீழே வந்துடுவானோ விழுந்துருவானோன்னா. கீழே வீழ்கின்றான்கிற நிலை இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உபச்சாரம் இருக்குது. என்ன உபச்சாரம்? கடைசியில் நிதித்தியாசனங்கிற உபச்சாரம். பிறகு என்னைக்கு அவன் அசைக்க முடியாதோ அப்பொழுது அவனுக்கு ஒரு உபச்சாரமும் கிடையாது. காரணம் என்ன? என்னென்ன சாதனையை செய் அப்படின்னு சாஸ்திரம் வலியுறுத்து சொல்லுதோ அந்த சாதனையிலிருந்து அவனை பிரிக்க முடியாது. அதாவது கோபம் வந்துட்டுருக்கிற வரைக்கும் கோபத்தை நிறுத்துறது கஷ்டம். கோபம் வராமல் பழகிட்டோம்னு வச்சுக்குவாங்களேன், என்ன முயற்சி பண்ணுங்க, கோபப்பட முடியாது. அப்படி கோபப்பட்டாலும் பல்ல காட்டிட்டு தான் கோபப்படும், சிரிச்சிட்டு தான் கோபம் வருமே தவிர கோபப்பட முடியாத மனநிலையை அடைஞ்சவனை கோபப்படுத்தவே முடியாது. அதே போல் ஞான நிஷ்டைங்கிறத அடைஞ்சதற்கு பிறகு அவனால் இந்த ஞானத்தை விட்டுட்டு இருக்க முடியாது. அதனால் ஒரு சடங்குகளும் ஒரு விதமான நிபந்தனைகளும் அவனுக்கு கிடையாது. அந்த வேதத்திலிருந்தே விடுதலை அடைகின்றான். கடைசியில் வேதத்தில் தான் போய் நம்ம மாட்டணும். கடைசியில் நம்மளுடைய ராகத்வேஷமெல்லாம் சாஸ்திரத்தினுடைய பிடியில் இருக்கணும். ஸ்ரேயஸ்ச பிரேயஸ்சங்கிற இடத்துல ஸ்ரேயஸுக்கு போனவனும் பந்தப்படுறான், பிரேயஸுக்கு போனவனும் பந்தப்படுறான்னு யம தர்மராஜா சொன்னார். காரணம் என்ன? ஸ்ரேயஸ் தர்மத்திலையும் ஞான சாதனையிலையும் பந்தப்படுத்துது. இங்கே அந்த பந்தம் கிடையாது. நோபச்சார கதஞ்சன, ஃப்ரீ பர்சன் அர்த்தம். பிறகு அவன் எப்படி இருப்பான்? ஜீவன் முக்தனாக இருப்பான். இப்போ இந்த காரிகையில் ஞானியினுடைய சொரூபம், அந்த ஞானிக்கு ஒரு கடமையும் இல்லை என்று சொல்லப்பட்டது. மேலும் அடுத்த வகுப்பில் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.